சிவகங்கை மாவட்டம் நெல்மண்டி தெருவில் கோகுல் என்ற இளைஞருக்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தாமரை வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தாமரை, விவரங்களை என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். சிவகங்கை நகருக்குட்பட்டது நேருபஜார் அருகே உள்ளது நெல்மண்டி தெரு. இங்க கோவிலுங்கிற மதுரையை சேர்ந்தவர் அந்த கோவிலுங்கிறவர் அவர் தன்னோட சகோதரி வீட்டுல இருந்துகிட்டு ஆட்டோ ஓட்டி வந்துள்ளாரு. அப்போ அதே தெருவில் ராமுங்கிறவர் டீ கடை நடத்தி வர்றாரு. அப்போ கோவில் ஆட்டோ ஓட்டிட்டு அடிக்கடி போய் டீ சாப்பிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டு அந்த கடையில் நிறைய கடன் வச்சிருக்கிறாரு. திருப்பி மது குடிக்கவும் காசு கேட்டுருக்காரு அந்த அவர்கிட்ட. அதனால ஆத்திரமடைஞ்ச ராமு மக்கள் நடமாட்டம் மிகுந்த அந்த நெல்மண்டி தெருவில் தம் சகோதரி வீட்டரையும் நண்பர்கிட்ட பேசிக்கிற அந்த கோவிலை சரமாரியா வெட்டியிருக்காரு. அது நிலகுலைஞ்ச கோவில் கீழே விழுந்த நிலையில ராமு தப்பி ஓடிட்டாரு. தப்பி ஓடி நகர் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிட்டாரு. பக்கத்துல மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கே தீவிர சிகிச்சை நடந்துட்டு வருது. சிவகங்கை மாவட்டத்துல கடந்த மாசம் கூட ஒரு 4 நாள்ல 3 கொலைகள் நடந்தது. இப்ப தஞ்சாவூர்ல ஒரு ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டாங்க. ஓசூர்ல ஒரு வழக்கறிஞர் வெட்டப்பட்டாரு. விருதுநகர்ல காவல்துறையினர் சரமாரியா தாக்கப்பட்டாங்க. இப்ப யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுது. ஒரு பாதுகாப்பற்ற நிலையில மக்கள் வாழ்றத அச்சமடைகிறாங்க. விவரங்களுக்கு நன்றி செந்தாமரை.